ஹாய் ஹலோ எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நம்ம இன்னைக்கு அதிக சத்து நிறைஞ்ச ஒரு சக்கரவள்ளி கிழங்குல ஒப்பிட்டு செய்ய போகிறோம். அதாவது போலி. அது சக்கரவள்ளி கிழங்கு சாப்பிட்றதுனால ஏகப்பட்ட பெனிஃபிட் இருக்குது. நாம் தான் ஒரு தப்பான ஒரு புரிதலில் இருக்கோம், சக்கரவள்ளி கிழங்கெல்லாம் நோய் அப்படின்னு, சக்கரை வியாதிக்காரங்க சாப்பிடக்கூடாது அப்படின்னு. அப்படிலாம் கிடையாதுங்க. சக்கரவள்ளி கிழங்குல ஏகப்பட்ட பெனிஃபிட் இருக்குது. ரெண்டாவது, இது ஒரு நல்ல ஒரு மலமிளக்கியாகவும் செயல்படுது. இது கண்டினியூவாக எடுத்துக்கிட்டு இருக்கிறது அதிக நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்கும். அந்த மாதிரி இருக்கிற சக்கரவள்ளி கிழங்குல நம்ம ஒரு சுவையான ஸ்வீட் போலி செய்ய போகிறோம். நார்மலாக நம்ம எப்போவுமே வேக வச்சு சாப்பிடுவோம், ஆவியில் வேக வச்சு. ஆனால் நம்ம இன்றைக்கி அதில் ஒரு போலி செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு கிழங்கை எடுத்து நான் இட்லி பானையில் ஆவியில் வேக வச்சு தோல் உரித்து நல்லா மசித்து எடுத்து வச்சுக்கிறேன். அதில் லைட்டாக ஏலக்காய் பொடி சேர்த்து நல்லா மசித்து எடுத்துக்கிறேன். இது உள்ற பூரணத்துக்கு. இதோட கொஞ்சம் வெல்லம் அல்லது நீங்கள் ஏதாவது கருப்பட்டியும் சேர்க்கலாம், ஏதாவது ஒன்று சேர்த்துக்கோங்க. ஆனால் வெள்ளை சக்கரை சேர்க்காம கொஞ்சம் மெல்ட் பண்ணி அதோட இதையும் போட்டு ஏலக்காய் பொடி இதெல்லாம் போட்டு கலக்கி பூரணமாக ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அப்புறமா 1 கப்பு மைதா மாவை எடுத்து அதில் லைட்டாக கொஞ்சமாக சால்ட்டு, அதோட 1 ஸ்பூன் நெய், அதுக்கப்புறம் கலருக்காக நம்ம வெள்ளையாக வேணும்னா நீங்கள் மஞ்சள் பொடியை ஸ்கிப் பண்ணிடுங்க. கொஞ்சமாக மஞ்சள் பொடி, ஆயில் இதெல்லாம் விட்டு நல்லா இலகுவாக கொஞ்சம் ஓரளவு பூரி மாவுக்கு விட கொஞ்சம் இலகுவாக பிசைஞ்சு ஒரு 1/2 hour ஊற வச்சு எடுத்துக்கலாம். அப்புறமா ஊற வச்ச அந்த மைதா மாவை நல்லா கையில் நீங்கள் ஒன்றா வாழை இலை அல்லது பாலித்தீன் கவர் இதில் ஏதாவது ஒன்றில் இந்த மைதா மாவை பரப்பி நல்லா கையிலேயே தட்டி கொடுங்க. மெலிசாக தட்டி அந்த பூரணம் இருக்குல்ல, நாம் சக்கரவள்ளி கிழங்குல ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இதே பூரணமாக நம்ம பருப்பு, தேங்காய் இதையெல்லாம் உள்ற வச்சு ஃபில் பண்ணி நம்ம செய்வோம். அது இல்லாமல் நம்ம இந்த சக்கரவள்ளி கிழங்குல ஃபில் பண்ணணும். அதை செஞ்சு நல்லா அந்த மைதா மாவை போற்றி நல்லா தட்டி நல்லா பரப்பி அப்படியே தோசைக்கல்லில் ஆயில் விட்டு, ஆயில் நீங்கள் நெய்யில் பொரிக்கிறதா இருந்தால் இன்னும் சுவையாக இருக்கும். இந்த போலியை அப்படியே நல்லா வேக விட்டு மேலெல்லாம் நெய் விட்டு நல்லா திருப்பி விட்டு ஒன்று ஒன்றா வேக விட்டு எடுத்து கொடுத்தீங்கன்னா அவ்வளோ சுவையாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செய்யுங்க. பிக்யூன் சேனலை லைக் பண்ணுங்கள்.